ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான பேபிகார்ன் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மொறு சோள வடை பார்த்திங்கன்னா டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு 3 சோளம் இருந்ததுன்னா போதுங்க, 10 நிமிஷத்தில் இந்த வடையை ரெடி பண்ணிடலாங்க. டீ போடுற நேரத்துக்காட்டியும் ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான, உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க சோள வடை. வாங்க, இன்றைக்கி சோள வடை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3 சோளம் எடுத்துருக்கேங்க. இந்த 3 சோளத்தையுமே நம்ம உதிர்த்து எடுத்துக்கலாம். இது போல் எல்லா சோளத்தையுமே நம்ம உதிர்த்து எடுத்தாச்சுங்க. இப்போ உதிர்த்து எடுத்து வச்சுருக்கிற இந்த சோளத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க. மெதுவாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கணும். சோளம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அகலமான பவுலில் இந்த சோளத்தை மாற்றிக்கலாம். அரைச்ச சோளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மாவை கையில் எடுத்து இப்போ நம்ம ஒரு ஷேப்பாக பிடிக்கும் போது கரெக்டாக வரணுங்க. பாருங்கள், வடை மாதிரி தட்டும்போது ஈஸியாக வருது பாருங்கள். இந்த பக்கத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 கப் அளவுக்கு துருவுற கேரட் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக பொடியை நறுக்கியிருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க, இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட்டு, புதினா எல்லாமும் நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண மாவு பார்த்திங்கன்னா கையில் வடையாக தட்டி பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக ஷேப்பாக வரும். பாருங்கள், இது போல் தட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் நம்ம ரெடியாக. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடாகிடுச்சு பாருங்கள். குட்டியாக ஒரு வடை தட்டி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்ததான் மெதுவாக நம்ம தட்டி வச்சுருக்கிற எல்லா வடையுமே சேர்த்துக்கலாங்க. ஒரு 6 வடை சேர்த்துக்கலாம். நான் அதிகமாக போட்டேன்னா ஃப்ரீயாக பொரிய முடியாது வடை. சேர்த்துட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. வடை நல்லா வெந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் கலராக வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மெதுவாக திருப்பி விட்டுடலாம். கலர் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். திருப்பி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. வடை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு பார்க்கவே உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எல்லா வடையுமே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா வடிய விட்டுட்டு ஒரு டிஷ்யூவில் இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சுருங்க. எண்ணெய் வடியட்டும். எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பேட்ச் வடை சேர்த்துடலாம். இதே மாதிரியே ஒரு வடையை எண்ணெயில் சேர்த்துக்குங்க. அஞ்சு அல்லது 6 வடை சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் இழுத்துட்டு வடை வந்து மொறுமொறுன்னு வராது. மெதுவாக திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம். வடை எவ்வளோ கலராக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு
ஒரு 10 நிமிஷம் போதுங்க. ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு இந்த வடையை செஞ்சோன்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க பசங்க. வடை நல்லா வெந்துருச்சு. நம்ம இதையும் எடுத்து வச்சிடலாம். பார்க்கவே எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் சோள வடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் புது விதமான ரெசிபீஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மீண்டும் நான் வேறொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.